Hi friends, welcome to our channel Success in NEET. I hope all are doing well. So நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா NEET 2022 ஆஸ்பிரன்ஸ்க்காக 6 month strategy வந்து ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெட்யூல் கொடுக்குறோம். அண்ட் NEET 2023 ஆஸ்பிரன்ஸ்க்காக 1 year strategy ஸ்டார்ட் பண்ணி வீக்லி ஷெட்யூல் கொடுக்குறோம். அண்ட் அது போக பயோலஜி கெமிஸ்ட்ரியில் என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஃபிசிக்ஸுக்கு பார்த்தோம்னா ஈவன் கான்செப்ஷுவலாகவும் கொஷின் பேஸ் பண்ணி எல்லாமே வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கும் தனியாக வந்து ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அதிலலாம் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது டவுட்ஸ் இருந்தால் வந்து கீழே கேளுங்க, கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த மாதிரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்க போகிறோம். பயாலஜியில் இருக்கிற ஒரு சாப்டர். சர்க்குலேஷன் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். ஹியூமன் ஃபிசியாலஜினாலே வந்து இம்பார்ட்டன்ட் தான் சொல்லுவாங்க. கிளாஸ் லெவலில் பயோவில் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஹியூமன் ஃபிசியாலஜி, அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் ஃபிசியாலஜி சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து லிவிங் வேர்ல்டுமே வந்து பயோவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் என்சிஆர்டி எக்ஸ்ப்ளனேஷன். இதில் பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம லிவிங் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் நியூட்ரியன்ட் இருக்கணும், ஆக்சிஜன் இருக்கணும், அண்ட் அது போக நிறைய எசென்ஷியல் சப்ஸ்டன்சஸ் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கண்டினியூஸாக சப்ளை ஆகிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து வேஸ்ட் மெட்டீரியல்ஸு, ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ஏதாவது செல்லில் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுவும் என்னவாகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டினியூஸாக ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது அதாவது இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதாவது நியூட்ரியன் சப்ளை வந்து கரெக்டாக போகணும், as well as வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகணும். அது வந்து ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. அப்படி நடக்கிறதுக்கு எந்த ப்ராசஸ் வந்து இம்பார்ட்டன்ட், அந்த எந்த ஃபிசியாலஜி, எந்த மெக்கானிசம் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு தான் வந்து இந்த சர்க்குலேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதை தான் சொல்லியிருக்காங்க இங்கே. அது போக வந்து பார்த்தோம்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக வந்து சர்க்குலேஷன் வந்து இருக்கும். இப்போ நம்ம ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட்ஸ்னு பார்த்தோம்னா அதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதோடைய வாட்டரை வந்து சரௌண்டிங்கில் வந்து இப்போது இதுதான் வந்து ஒரு ஸ்பாஞ்சு இல்லை சீலன்ட்ரேட் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஏதோ ஒரு ஆர்கானிசம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா அதனுடைய வாட்டரை வந்து சர்க்குலேட் பண்ணும். அதனுடைய சரௌண்டிங்லேருந்து அதனுடைய பாடி கேவிட்டிக்கு இப்படி வந்து சர்க்குலேட் பண்ணும். ஸோ அந்த வாட்டர் வழியாகவே வர ஆக்சிஜன் வந்து வெளியில் உள்ளே வந்துடும். ஸோ அந்த வாட்டர் வந்து வெளியில் ரிமூவ் ஆகும்போதே உங்களுக்கு அதில் இருக்க வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அது எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் ரிமூவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சர்க்குலேஷன் வந்து சில இதில் வந்து வாட்டர் மூலிமா நடக்குது. எதுனா ஸ்பாஞ்சஸ் அண்ட் சீலன்ட்ரேட். அது போக வேறு எதுன்னு பார்த்தோம்னா வந்து நம்மள மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பாடி ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். பாடி ஃப்ளூயிட்ஸ் ஸ்பெஷல் ஃப்ளூயிட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிளட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுல ரொம்ப காமனான இருக்கிறது அப்படின்னா வந்து பிளட்டு. ஸோ பிளட்டு போக லிம்ஃபும் வந்து சில சமயங்களில் யூஸ் பண்ணுவோம், அது பின்னாடி கொடுத்துருப்பாங்க. பிளட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று இந்த பர்பஸ்க்கு. இன்னொன்று வந்து லிம்ஃப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லிம்ஃபுமே வந்து சில சப்ஸ்டன்சஸ் வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்னென்னா வந்து ஒரு ஃப்ளூயிடு வந்து இம்பார்ட்டண்ட், அந்த ஃப்ளூயிடு வந்து பிளட்டு, அதே மாதிரி லிம்ஃபு அப்படி மெயினாக வந்து பிளட்டு தான். ஓகே, ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளட்டாக இருக்கட்டும் அண்ட் லிம்ஃப் அப்படின்றது டிஷ்யூ ஃப்ளூயிட்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய டிஷ்யூஸ்க்கு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸஸில் வந்து ஃபில் பண்ணி இருக்கும் இந்த லிம்ஃப் வந்து. ஸோ அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதனுடைய மெக்கானிசம் எந்த மாதிரி எப்படி சர்க்குலேட் ஆகுது, அதோடைய என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, அதோடைய காம்போசிஷன்லாம் எதால் மேடாக இருக்குது, அது எல்லாத்தையுமே வந்து இந்த பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பிளட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிளட்டு வந்து ஒரு விதமான ஒரு ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூவில் நான் படிக்கிறதுல பிளட்டும் இருக்கும், ஈவன் போனும் கூட ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூவில் தான் வந்து வந்திருக்கும். ஸோ அதில் பார்க்கும்போது பிளட்டில் என்ன இருக்கும்னா மேட்ரிக்ஸ் வந்து இருக்கும். பிளட்டு மேட்ரிக்ஸ் அந்த மெயின் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அது போக வந்து பிளாஸ்மா, அதே மாதிரி வந்து நிறையா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த பிளாஸ்மா அப்படின்றது என்னென்னா லிக்விடாக இருக்கக்கூடியது. அண்ட் அது போக வந்து நிறையா ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸில் தான் என்ன வரும் அப்படின்னா வந்து ஆர்பிசி, டபிள்யூபிசி அண்ட் பிளேட்லெட்ஸ். அது வந்து 3 டைப்ஸ் வரும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த பிளாஸ்மா அப்படின்றது என்னென்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரா கலர்டு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு விஸ்கஸ் ஃப்ளூயிட் அப்படின்னா வந்து ஒரு மாதிரி விஸ்காசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு வலுவழுப்பு தன்மை அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு ஃப்ளூயிடு. அண்ட் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 55% ஆஃப் த பிளட்டு, நம்ம பிளட்டில் 55% வந்து பிளாஸ்மா தான் இருக்குது. இப்போ நம்ம பிளட்டு அப்படின்னு சொல்லி இது மாதிரி போட்டு ரெண்டாக பிரிச்சோம்னா இதில் வந்து 55% வந்து
பிளாஸ்மாவும், ரிமைனிங் வந்து 45% தான் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது பிளாஸ்மா தான் வந்து அதனுடைய அமௌண்ட்டு தான் வந்து கான்சன்ட்ரேஷன் தான் அதிகமாக இருக்குது இங்கே. ஸோ இந்த பிளாஸ்மாவில் இந்த 55%ன்றது வேறு, இப்போ நான் இந்த 92 அப்படின்றது வேறு. ஸோ இப்போ நம்ம என்டையர் பிளாஸ்மாவே எடுத்துட்டோம். இந்த என்டையர் பிளாஸ்மாவே எடுத்துட்டோம்னா இப்போ லைக் இது வந்து பிளட் அப்படின்னா இந்த பிளட்டில் இது 55% இது இருக்குது, 45% வந்து ஃபார்ம்டு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த பிங்க் கலரில் இருக்க பிளாஸ்மாவில் ஒரு 90லேருந்து 92, அதான் 92 to 92, ஓகே குழப்ப வேண்டாம். ஸோ 90லேருந்து 92 வரையும் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு இந்த மாதிரி வந்து இந்த கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வாட்டர் தான் இருக்கும். ரிமைனிங் இருக்க பிளேஸில் தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரிமைனிங் எந்த பிளேஸ் இந்த மாதிரி ஒரு எல்லோயிஷ் பிளேஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அதில் வந்து வேறு இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்டேஜை வந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும்னா அதில் அந்த ரிமைனிங்கில் 6 to 8% வந்து சில ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாகி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக வந்து அந்த மாதிரி என்னென்ன ப்ரோட்டீன்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைப்ரினோஜன், குளோபியூலின் அண்ட் அல்புமின், இதுதான் வந்து மேஜராக இருக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு. அண்ட் அது போக என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய அயான்ஸ் இருக்கும். அண்ட் அந்த ப்ரோட்டீன்ஸ் சொன்னாலும் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ரினோஜன் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகும்னா வந்து கொயாகுலேஷன், பிளட்டு வந்து கொயாகுலேஷனுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துலேருந்து வந்து பிளட்டு வந்து அப்படியே லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பிளட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த ஃபைப்ரினோஜன்ற ப்ரோட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து என்னவாகும்னா பிளட்டை வந்து கண்டினியூஸாக லீக் ஆகிக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால பிளட் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ குளோபியூலின் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்னா இம்யூனிட்டியில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். லைக் இப்போ ஏதாவது வந்து ஒரு ஃபாரின் பாடி வந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வந்து பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, அதை டிஸ்ட்ராய் பண்ணுற வேலை. ஸோ அதை தான் டிஃபென்ஸ் மெக்கானிசம்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஆல்பியூமின் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலக்ட்ரோலைட் கண்டிஷனு, அதாவது ஒரு செல்லுனால் அதில் வந்து எலக்ட்ரோலைட்ஸ் எவ்வளோ இருக்கணும், சால்வெண்ட்ஸ் வாட்டர் மாலிகுல் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஆல்புமின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்மாவில் அது போக சம் அதர் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ அது வந்து என்னென்னா சில மினரல்ஸ் லைக் சோடியமு, Na+ அண்ட் கால்சியம் 2+ அயான், மெக்னீஷியம் 2+ அயான் அண்ட் பைகார்பனேட்டு, அதே மாதிரி வந்து குளோரைட் அயான், பைகார்பனேட் அயான், குளோரைட் அயான், இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது போக வந்து சில குளுக்கோஸு, அமினோ ஆசிட்ஸு, லிப்பிட்ஸ், இதெல்லாம் என்னென்னா பயோமாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவுமே வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இது எல்லாமே வந்து டிரான்சிட் இந்த பாடி. ஏன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அது எல்லாமே வந்து ஒரு டெம்ப்ரரியாக இருக்கக்கூடிய ஒன்று, அதாவது என்னென்னா மூமெண்ட்லேயே இருக்கக்கூடியல. ஸோ அதை தான் மீன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அது மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. இது வந்து ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகாது எதுவுமே இந்த இடத்துல, அது ஒரு பாடி ஃபுல்லாக வந்து சர்க்குலேட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம கொயாகுலேஷனுக்குரிய ஃபேக்டர்ஸ், அதாவது கொயாகுலேஷன் அப்படின்னா அந்த பிளட்டு வந்து கிளாட் ஆகிறது. இப்போது லைக் நான் சொன்னோம்னா இன்ஜுரி ஆகும்போது பிளட்டு லீக் ஆகிறப்போ அதை தடுக்கிற மாதிரி ஒரு இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைப்ரினோஜன் என்ன பண்ணணும்னா ஒரு நெட் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த இடத்துல அந்த ஒரு மாதிரி பக்கு மாதிரி வந்துடும். ஸோ வந்து அந்த என்ன பண்ணிடும்னா அந்த பிளட் லீக்கேஜை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக, அதான் இதுக்கு பேர் வந்து நெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஃபைப்ரினோஜன் ஃபார்ம் பண்ணும், அந்த மூலயமா ஸ்டாப் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்கும். இது எப்போ ஆக்டிவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏதாவது இன்ஜூரி வந்தால் மட்டுமே இந்த இது ஆக்டிவாக இருக்கும், இல்லாட்டி இன்ஆக்டிவ் ஃபார்மாகவே நம்ம பிளட்டில் வந்து இருக்கும். இப்போ இது போக வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல், இப்போ பிளாஸ்மா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைப்ரினோஜன் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு கிளாட்டிங் ஃபேக்டர். பட் இந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் வேறு மாதிரியும் கொஷின் கேட்கலாம். லைக் ஃபைப்ரினோஜன் இல்லாமல் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சீரம்னு கொடுத்துருக்காங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரம். ஸோ சீரம் வந்து என்னென்னா அந்த கிளாட்டிங் ஃபேக்டர் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்மாவை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு பேர் சீரம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரிமைனிங் 45% இருந்த அந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், இப்போ நான் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இப்போ பிளட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து ஒரு என்ன சொல்லு பிளாஸ்மா ஒரு 55%, ரிமைனிங் வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு பிரிச்சிருப்போம். இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து ஒரு 3 டைப் வரும், RBC அண்ட் WBC அண்ட் பிளட் பிளேட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து நிறையா சார்ட் மாதிரி வந்து போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ.
ஸோ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது எரித்ரோசைட்ஸ் இருக்கும், லியூகோசைட்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். எரித்ரோசைட்ஸ்ன்றது ஆர்பிசி ரெட் பிளட் செல், லியூகோசைட்ஸ் அப்படின்றது டபிள்யூபிசி ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இது மொத்தத்துக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட ஒரு 45% வந்து நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய ஒன்று. இந்த ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பிளட்டில் வந்து இருக்கிறதுலையே நம்ம அந்த 3 தான் கம்பேர் பண்ணல, பிளட்டில் இது தான் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆவரேஜாக எவ்வளோ இருக்கணும்னா 5 மில்லியன் to 5.5 மில்லியன் வந்து இருக்கணும். நீங்கள் எதுவும் பிளட் டெஸ்ட் இப்போதைக்கு ரீசெண்டாக உங்களுக்கு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாராவது எடுத்துருந்தீங்கன்னா அதை வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 5 மில்லியன்லேருந்து 5.5 மில்லியன் வந்து இருக்கும். ஸோ ஒரு பெர் கியூபிக் எம்எல் ஆஃப் பிளட், இப்போ ஒரு கியூபிக் எம்எல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எங்கே ஃபார்ம் ஆகும்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சின்ன வயசில் வந்து தெரியும். ரெட் பிளட் செல்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும்னா போன் மேரோவில் தான் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எரித்ரோபோய்சிஸ் ப்ராசஸ் கூட பேர் என்னென்னா எரித்ரோபோய்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். எங்கே ஃபார்ம் ஆகும்னா போன் மேரோவில் தான் ஃபார்ம் ஆகும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. இப்போது ஆர்பிசி வந்து மேக்ஸிமம் அதில் வந்து நியூக்ளியஸ் இருக்காது. அதுக்கு நிறைய அது என்ன ரீசன் சொல்லுவாங்கன்னா அந்த ஹீமோக்ளோபின் வந்து நியூக்ளியஸ் இல்லாதனால ஹீமோக்ளோபின் அதிகமான ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணிக்க முடியும். அதனால் வந்து ஆக்சிஜன் வந்து ஈஸியாக வந்து எஃபிஷியண்ட்டாக டிரான்ஸ்போர்ட் நடக்கும். ஏன்னா பிகாஸ் அதிகமான ஹீமோக்ளோபின் இருக்கும்போது அதிகமான ஆக்சிஜன் மாலிகுல்ஸை அதை கேரி பண்ண முடியும். அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, நிறையா படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th ஸ்டாண்டர்ட்லலாம் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அண்ட் இது வந்து பைகான்கேவ் இன் ஷேப் வந்து பார்க்கும்போது பைகான்கேவ் ஷேப்பில் இருக்கும். ஆக்சுவலி பைகான்கேவ் அப்படின்றது இந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். இது ஆப்டிக்ஸில் படிப்போம்னு நினைக்கிறேன், அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஓகே, ஸோ இது பைகான்கேவ். இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஆர்பிசி ஞாபகமே வச்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெட் கலரில் இருக்கும். ஏன்னு தெரியும், பிகாஸ் அந்த நம்மள ஹீமோக்ளோபின் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. அந்த ஹீமோக்ளோபினில் மெயின் சென்ட்ரல் எலமெண்ட்டாக என்ன இருக்கும்னா அயன் வந்து இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் இயர் மெடிக்கலில் நீங்கள் நல்லா படிப்பீங்க இதெல்லாம் பற்றி. ஸோ அதனுடைய சென்ட்ரல் எலமெண்ட்டில் என்ன இருக்கும்னா அயன் வந்து இருக்கும். ஸோ அது ஒரு ஹீமோக்ளோபினுமே வந்து 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸை வந்து கேரி பண்ண முடியும். ஓகே, இப்போ அதனுடைய கலரு அண்ட் அதனுடைய நேமு இதெல்லாமே வந்து ஏன் அப்படி வந்திருக்குன்னா அந்த ஹீமோக்ளோபின்னால தான். பிகாஸ் அதுதான் வந்து அந்த ரெட் கலருக்கு ரீசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இப்போது ஒரு 100 ml பிளட் எடுத்து பார்த்தோம்னா அதில் கண்டிப்பாக எவ்வளோ இருக்கணும்னா 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் வந்து இருக்கணும். நீங்கள் ஒரு 100 ml பிளட்டை வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி எடுத்து பார்த்து அதில் எவ்வளோ கிராம் ஹீமோக்ளோபின் இருக்குதுன்னு பார்த்தோம்னா 12 to 16 கிராம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இதனுடைய ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஆக்சிஜனை வந்து கேரி பண்ணிட்டு போகிறது தான். ஸோ ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் மெயினாக நாட் ஓன்லி ஆக்சிஜன் என்ன பண்ணுறோன்னா கார்பன் டை ஆக்சைடு வந்து மறுபடியும் அந்த செல்ஸ்லேருந்து வாங்கி லங்ஸ்க்கு வந்து கொடுத்து என்ன பண்ணுவோம்னா லங்ஸ்லேருந்து மறுபடியும் வெளியில் போயிடும். ஸோ அப்போ லங்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறது. அதனால் காமனாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆக்சிஜன் மட்டும் வராது, கார்பன் டை ஆக்சைடும் சேர்த்து தான் வரும். ஓகே, இப்போ நம்ம ஆர்பிசியினுடைய லைஃப் ஸ்பேன் அப்படின்னு பார்த்தோம்னா 120 days தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது ஸ்ப்ளீனில் போய் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸ்ப்ளீனில் தான் வந்து சில சமயங்களில் ஸ்ப்ளீனில் வந்து ஆர்பிசி ஸ்டோர் ஆகவும் செய்யும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஈவன் அங்கே கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி, கிரேவியார்ட் அப்படின்னா அது அங்கே தான் போய் டெஸ்ட்ராய் ஆகும், கல்லறை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி. அது அங்கே தான் போய் வந்து என்ன ஆகும்னா டெஸ்ட்ராய் ஆகும். அதனால ஸ்ப்ளீனை சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஸ்ப்ளீனில் ஸ்டோரேஜாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிசி வந்து அங்கே ஸ்டோர் ஆகவும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லியூகோசைட்ஸ் இது வந்து பார்த்தோம்னா வந்து ஒயிட் பிளட் செல்ஸு. ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது இது வந்து கலர்லெஸ்ஸாக இருக்குது. பிகாஸ் அந்த நேம்லேருந்தே வந்து தெரியுது இட் இஸ் ஒயிட் அப்படின்னு. அது ஏன் அப்படின்னா இதில் வந்து ஹீமோக்ளோபின் கிடையாது, அதுதான் ரீசன், வேறு எதுவும் ரீசன் கிடையாது. ஏன்னா அங்கே ரெட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஹீமோக்ளோபின் இருந்துச்சு, இங்கே ஒயிட்டாக இருக்கிறதுக்கு ரீசன் ஹீமோக்ளோபின் இல்லை. இது எல்லாமே வந்து நியூக்ளியேட்டட். அது வந்து நியூக்ளியேட்டட், அதாவது நியூக்ளியஸ் கிடையாது, இங்கே வந்து நியூக்ளியேட்டடாக இருக்கும். இது நம்பருமே வந்து பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அங்கெல்லாம் மில்லியன் கணக்கில் சொன்னோம், பட் இது வந்து 6,000 to 8,000. பிகாஸ் இது டபிள்யூபிசியோட கவுண்ட் அதிகமாகச்சுனாலும் அதுவுமே ப்ராப்ளம் தான். பிகாஸ் டபிள்யூபிசி கவுண்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை எதை இண்டிகேட் பண்ணுன்னா அந்த பர்சன் வந்து ஏதோ அஃபெக்ட் ஆகிருக்காங்க, டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க நான் மீன் பண்ணும். ஏன் அப்படின்னா டபிள்யூபிசியினுடைய ஃபங்க்ஷன் வந்து இம்யூனிட்டியில் தான் அதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அப்போது அந்த எப்போவாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் டிசீஸ் ஏதாவது வரும் பொழுது அதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு டபிள்யூபிசி வந்து அதிகமாகும், ரொம்ப அதிகமாகும். அப்போது அது அதிகமாகிறது எதை இண்டிகேட் பண்ணோம்னா அவங்க பர்சன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். ஸோ நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு 6,000 to 8,000 mm³ தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது.
இப்போ லியூக்கோசைட்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் லிவ்டு. ஆக்சுவலி இது பார்த்தம்போதுனா 120 டேஸ் சொல்லியிருப்போம். இது வந்து அதை விட ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஐ திங்க் ஒரு 10 to 12 டேஸ்னு சொல்லுவாங்க. அது ப்ராப்பராக அது கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக என்னன்னு தெரில. ஒரு 10 to 12 இல்லைன்னா 14 வரையும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 வீக்ஸ் வரையும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 2 கேட்டகரி இருக்குது. இப்போ WBCயை 2ஆக பிரிக்கிறோம். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸை 3ஆக பிரித்தோம். RBC, WBC அண்ட் பிளேட்லெட்ஸ்ன்னு சொல்லி. இப்போ இந்த WBCயை மறுபடியும் என்ன பண்ணுறோம்னா 2 இதாக பிரிக்கிறோம். அதுலேயும் மறுபடியும் ஸ்ப்ளிட்டிங் வரும். இப்போ நம்ம WBCன்னு எடுத்துட்டோம்னா இப்போ இங்கே மேலே வந்து RBC, WBC, பிளேட்லெட்ஸ்னு பிரிச்சிருந்தோம். ஸோ இந்த WBCயை எடுத்து தனியாக என்ன பண்ணுறேன்னா 2 தான் பிரிக்கிறேன். ஒன்று வந்து கிரானிலோசைட்டு, இன்னொன்று வந்து என்னென்னா A கிரானிலோசைட்டு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறேன். இதில் தனியாக மறுபடியும் என்ன வரும்னா இந்த கிரானிலோசைட்டில் தனியாக அது தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். அதே மாதிரி A கிரானிலோசைட் வந்து தனியாக ஸ்ப்ளிட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சார்ட் மாதிரி போட்டோம்னா பெருசாக வரும். இப்போ இதில் கிரானிலோசைட்ஸ் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் யார் யார் கொடுத்துருப்பாங்கன்னா அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகி இருக்கும்னா கிரானியூல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகி இருக்கும். ப்ரெசென்ட் ஆகி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரானிலோசைட். இல்லை அப்படின்னாலே ஆப்சென்ட்னாலே அந்த ஏன்ற டேர்ம் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ A கிரானிலோசைட்ஸ் அப்படின்னா வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்பொழுது நியூட்ரோஃபில்ஸ், யோசினோஃபில்ஸ் அண்ட் பேசோஃபில்ஸ் இது எல்லாமே வந்து கிரானிலோசைட்ஸில் வரும். ஈவன் நீங்கள் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கலாம், அதெல்லாம் ஃபில்லாக இருக்கும். ஃபில்னு வரும் எல்லாமே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். கிரானியூல்ஸ் வந்து நிறையா ஃபில்லாக இருக்குது அந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நியூட்ரோஃபில், யோசினோஃபில் அண்ட் பேசோஃபில்னு. நெக்ஸ்ட்டு வந்து லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் இது எல்லாமே சைட்னு வருது. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா A கிரானிலோசைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் தான் இந்த நம்ம சொன்ன 5லேயே நியூட்ரோஃபில்ஸ் தான் எப்படி இருக்கும்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். WBCன்னு கம்பேர் பண்ணோம்னா அந்த 5ல் எது அதிகமாக இருக்கும்னா வந்து அது WBCயில் நியூட்ரோஃபில் தான் அபண்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மொத்த WBCயில் 60 to 65% வந்து அதுதான் இருக்கும். இப்போ ஒரு 100 WBC இருக்குன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதில் 100ல் 60லேருந்து ஒரு 65 வரை இது தான் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பேசோஃபில் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அது கம்மியாக இருக்கும். 0.5லேருந்து 1 இருக்கிறது வந்து ரொம்ப அதிகமான ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ மீன் 1 இருக்கிறது ரொம்ப அதிசயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூட்ரோஃபில்ஸும் மோனோசைட்ஸு இதனுடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மோனோசைட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 6 to 8% வரையும் இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனுடைய மெயினான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது என்ன பண்ணோன்னா ஃபாரின் ஆர்கானிசம்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். ஆக்சுவலி ஜென்ரலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா WBCயோட ஃபங்க்ஷனே வந்து இம்யூனிட்டியில் தான் வரும். ஸோ அதுலேயுமே தனித்தனியாக வந்து வேறு விதமாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் அப்படின்றது ஃபாரின் பாடி எல்லாத்தையுமே வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. நெக்ஸ்ட்டு பேசோஃபில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது என்ன பண்ணுன்னா ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின் வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாமே வந்து செக்ரேட் பண்ணும். எதுன்னு கேட்டால் பேசோஃபில்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதுவுமே எல்லாமே என்ன பண்ணுன்னா இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ். இதுவுமே இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது ஏதாவது ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா அந்த இடத்துல அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது இதனுடைய வேலை தான். ஸோ அது வந்து எதை இண்டிகேட் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் ரீஜனில் வந்து ஏதோ ஒரு எதுன்னு சொல்ல முடியாது, வைரலாக இருக்கலாம், இல்லை ஒரு பாக்டீரியலாக இருக்கலாம், ஒரு ஃபாரின் பார்ட்டிக்கிள் இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணும். இப்போ யோசினோஃபில் அப்படின்னாலும் அதுவுமே என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ். பிகாஸ் நம்ம இதை என்ன சொன்னோம்னா காமனாகவே WBCனாலே வந்து இம்யூனிட்டி தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. RBC இது வந்து பிளேட்லெட்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து யோசினோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், இது வந்து மோனோசைட், இது லிம்போசைட்லேயே 2ஆக இருக்குது. அது மெச்சூர் ஆகிற ரீஜனை பொறுத்து வேரி ஆகும். இப்போது மெச்சூர் ஆகிறது வந்து ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து போன் மேரோன்னு தான் சொல்லுவாங்க. பட் மெச்சூர் ஆகிறது போன் மேரோலே மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் B லிம்போசைட்டு. பட் தைமஸில் போய் மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் T லிம்போசைட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. Bன்றது போன் மேரோலவே மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் B. இல்லை தைமஸில் போய் மெச்சூர் ஆச்சுன்னா அதுக்கு பேர் T லிம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஈவன் அந்த தைமஸும் கூட இம்யூனிட்டியில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஈவன் அடல்ட்டில் பார்க்கும்பொழுது தைமஸோட லெவல் வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்புறம் அந்த தைமஸ் வந்து கம்மியாகிறனால தைமஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன்ஸ் எல்லாம் கம்மியாகிடும். ஸோ அதனால தான் ஏஜ்டு பீப்புளெலாம் வீக்காக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசனும் அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. அது வந்து பின்னாடி பார்ப்போம். ஓகே, நிறைய கிளான்ஸ் பார்ப்போம். அந்த கிளான்ஸ் பார்க்கையில் பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஓகே, எண்டோக்ரைன் கிளான்ஸில் நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா யோசினோஃபில் என்னென்னா இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் வந்து அதை ரெசிஸ்ட் பண்ணுறது, அதை தடுக்கிறது. அதே மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ்க்கு அதை அப்போஸ் பண்ணுறதுக்கு, அதை ரெசிஸ்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது யோசினோஃபில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதனுடைய பர்சன்ட் வந்து 2 to 3% இருக்கும். ஓகே, பர்சன்டேஜ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிம்போசைட்ஸு. இந்த லிம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இதில் வந்து ஒரு 2 விதமாக கொடுத்துருப்பாங்க, பி அண்ட் டி அப்படின்னு சொல்லி. நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுமே என்னென்னா இம்யூன் ரெஸ்பான்சஸ் ஆஃப் த பாடி, இம்யூனிட்டிக்கு தான் ரீசனாக இருக்கும், ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்லெட்ஸ். 3வது ஃபார்மட் எலமெண்ட் என்னென்னா பிளேட்லெட்ஸு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ரெண்டு பேர் சொன்னோமா. டபிள்யூபிசி அப்படின்னா வந்து லியூக்கோசைட்ஸு, ஆர்பிசினா எரித்ரோசைட்ஸு, பிளேட்லெட்ஸ்னால் த்ரோம்போசைட்ஸு. இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி வந்து அதெல்லாம் என்ன சொன்னோம்னா மற்ற 2 வந்து போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகும்னு தான் சொல்லியிருப்போம். பட் இது வந்து பார்த்தோம்னா போன் மேரோவில் ஒரு குறிப்பிட்ட இந்த போன் மேரோனா அதில் ஒரு ஸ்பெஷல் செல்லு வந்து இருக்கும். அந்த செல்லுக்கு பேர் என்னென்னா மெகா கேரியோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த செல்லு வந்து என்ன பண்ணிடும்னா தனித்தனியாக அப்படி ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சிரும். ஸோ அதில் ஃபார்ம் ஆனது தான் இந்த த்ரோம்போசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி மற்ற 2 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த போன் மேரோவில் ப்ரொடியூஸ் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதுவுமே போன் மேரோவிலேருந்து வந்தது தான். எப்படின்னா போன் மேரோவில் ஒரு ஸ்பெஷல் செல் இருக்கும், அதுக்கு பேரை வந்து மெகா கேரியோசைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அந்த மெகா கேரியோசைட்ஸ் வந்து அப்படியே சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்டாக வந்து பிரியும். ஸோ பிரிஞ்சு பிரேக் ஆகி வந்தது தான் வந்து இது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஈவன் இந்த ஸ்ட்ரக்சர்லேயுமே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க, பிரேக் ஆன மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதனுடைய லெவல்னு பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட நார்மலாக வந்து ஒரு 1,50,000 3,50,000 பிளேட்லெட்ஸ் வந்து வரையும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ பிளேட்லெட்ஸோட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து நிறையா சப்ஸ்டன்சஸ் வந்து ரிலீஸ் ஆகும். மெயினாக பிளேட்லெட்டோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது கொயாகுலேஷன் தான், பிளட்டை வந்து கிளாட் பண்ணுறது தான் அதனுடைய மெயினான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அண்ட் இதனுடைய நம்பர் வந்து குறைய என்னவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாட்டிங் டிசார்டர். எஸ், இப்போ த்ரோம்போசைட்ஸ் வந்து எதுக்கு காரணமாக இருக்கும்னா பிளட்டு வந்து கிளாட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கும். அப்போ இது குறையும் பொழுது கிளாட்டிங்கில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். அப்படி பார்க்கும் பொழுது என்னவாகும்னா பிளட்டு வந்து அதிகமாக லாஸ் ஆகும். பிளட்டு வந்து அதை வந்து என்ன பண்ணணும், உறையாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்ஜுரி வழியாக அதிகமான லாஸ் ஆகி பிளட் லாஸ் அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பிளட் லாஸ் அதிகமானாலே அவங்க பாடியை வந்து அதை அஃபெக்ட் பண்ணும் ரொம்ப. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது பிளட் குரூப் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஈவன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு தனி சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. அண்ட் டார்கெட் 160 + 160 or 150 பார்த்துக்கலாம். 160+நே வைப்போம். டார்கெட் வந்து அதிகமாக தான் இருக்கணும் எப்போவுமே. ஸோ 160+ இன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க நிறையா பேர். ஸோ அதில் ஒரு 27th டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டே வைஸ் வந்து ஷெட்யூல் கொடுக்குற மாதிரி என்னென்ன படிக்கணும் அந்த மாதிரி அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட்.